12ஆம் வகுப்பு தமிழ் வழியில் பயிலும் மாணவர்களுக்கு இனிய வணக்கம். நான் உங்கள் இயற்பியல் ஆசிரியர் சந்தன கிருஷ்ணன். சென்ற வகுப்பில் கிர்ச்சாஃப் விதிகளை பற்றி பார்த்தோம். கிர்ச்சாஃப் விதிகள் 2 விதிகள் இருக்குது. மின்னோட்ட விதி மற்றும் மின்னழுத்த வேறுபாட்டு விதி. இந்த 2 விதிகளுடைய பயன்பாடுகளை பற்றி இந்த வகுப்பில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வீஸ்டர்ன் சமண சுற்று. இது கிர்ச்சாஃப் விதிகளுடைய முக்கியமான பயன்பாடு. இது எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு 4 மின்தடைகளை கொண்ட ஒரு மின்சுற்று அமைப்பு. இந்த மின்சுற்றில் ஏதாவது ஒரு மதிப்பு தெரியாத மின்தடை இருந்ததுன்னா அந்த மதிப்பு தெரியாத மின்தடையோட மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கும், இல்லை ஏதாவது 2 மின்தடையோட மதிப்புகள் தெரிஞ்சதுன்னா 2 மின்தடைகள் இருக்கு இல்லையா, அந்த 2 மின்தடைகள் மதிப்பு தெரியாத 2 மின்தடைகள் அதனுடைய மதிப்புகளை ஒப்பிடுவதற்கும் இது பயன்படுது. இந்த வீஸ்டர்ன் சமண சுற்றுடைய மின்சுற்றை இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் மொத்தம் 4 மின்தடையாக்கிகள் இருக்கு. இது ஏ, பி, சி மற்றும் டின்னு எடுத்துக்கலாம். இதில் 4 மின்தடை மதிப்புகள் இருக்குது. இதில் பி, கியூ, ஆர் மற்றும் எஸ். இந்த 4 மின்தடையாக்கிகள் இந்த மின்சுற்றில் இருக்குது. இப்போ நம்ம இதில் பி மற்றும் டி புள்ளிகளுக்கு இடையில் ஒரு கால்வனோமீட்டர் இணைக்கலாம். ஜின்றது கால்வனோமீட்டர். இந்த கால்வனோமீட்டரை இந்த சுற்றுடைய பி மற்றும் டி புள்ளிகளுக்கு இடையில் இணைச்சிருக்கேன். ஏ மற்றும் சி புள்ளிகளுக்கு இடையில் ஒரு மின்கலனை இணைக்கிறேன். இது ஒரு எப்சிலான் மின்னியக்கு விசை கொண்ட ஒரு மின்கலன். இது ப்ளஸ், இது மைனஸ். இந்த மின்கலன் இந்த சுற்றில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த சுற்றில் மின்னோட்ட பாயம், மின்னோட்டம் இந்த திசையில் இருக்கும். இந்த மின்னோட்டத்தை ஐ அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ கேபிட்டல் ஏன்றது ஒரு சந்தி. ஏன்னா இங்கே 3 கடத்திகள் இந்த சந்திப்பில் சந்திக்குது. அதனால் இது ஒரு சந்தின்னு சொல்லுவோம். அப்போ என்ன ஆகுனா, மின்னோட்டங்கள் இந்த இடத்துல வெவ்வேறு மதிப்புகளாக இருக்கும். அதாவது நம்ம கிர்ச்சாஃப் சந்தி விதி பார்த்தோம் இல்லையா, மின்னோட்ட விதி. அந்த சந்தி விதிப்படி இதில் ஒரு மின்னோட்டமும் இதில் ஒரு மின்னோட்டமும் போகும். அப்போ இந்த பி மின்தடையாக்கி வழியாக போகிற மின்னோட்டத்தை I1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஆர் மின்தடையாக்கி வழியாக போகிற மின்னோட்டத்தை I2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த B என்றது இன்னொரு சந்தி. இந்த I1 மின்னோட்டம் இந்த B சந்திக்கு வரும்போது இங்கே கால்வனோமீட்டர் இருக்கு இல்லையா, இது வழியாகவும் மின்னோட்டம் இருக்கும். இந்த Q மின்தடையாக்கி இருக்கு இல்லையா, இது வழியாகவும் மின்னோட்டம் இருக்கும். அப்போ இந்த கால்வனோமீட்டர் வழியாக போகிற மின்னோட்டத்தை IG அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே போகிற மின்னோட்டத்தை I3 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இந்த சந்தி Dயில் இங்கே I2 மின்னோட்டம் இங்கே சந்திக்குது. அதேமாதிரி ஐஜியும் இங்கே வருது. அப்போ எஸ் வழியாக போகிற மின்னோட்டம் I4 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ I3, I4 இந்த இடத்துல ஒன்றா சேர்ந்து இங்கே வர மின்னோட்டம் I. ஏன்னா இந்த சுற்று இதிலேருந்து இது சியிலேருந்து ஏ வரைக்கும் மின்னோட்ட மதிப்பு மாறாமல் இருக்கும். ஏன்னா இங்கே வேறு எதுவும் சந்தி கிடையாது. ஸோ அப்போ சியிலேருந்து ஏ வரைக்கும் இருக்கிற மின்னோட்டம் I. இந்த ஏ சந்தியில் I1, I2 மாறுது. பி சந்தியில் IG, I3 மாறும். டி சந்தியில் IG, I2 வந்து I4 மாறுது. இங்கே சி சந்தியில் I4, I3, I4 வந்து I மாறும். இப்போ நம்ம இந்த வீஸ்டர்ன் சமண சுற்றுடைய சமநிலைக்கான நிபந்தனையை பெற போகிறோம். இதில் நம்ம கிர்ச்சாஃப்புடைய மின்னோட்ட விதி மற்றும் மின்னழுத்த விதி இந்த 2 விதிகளையும் பயன்படுத்த போகிறோம். இப்போ நம்ம முதல்ல கிர்ச்சாஃப்புடைய மின்னோட்ட விதியை பயன்படுத்தலாம். மின்னோட்ட விதி சந்திக்காக பயன்படுத்துறது. இந்த பி சந்திக்கு முதல்ல அந்த மின்னோட்ட விதியை பயன்படுத்தலாம். அடுத்தது இந்த டி சந்திக்கு அந்த மின்னோட்ட விதியை பயன்படுத்தலாம். அப்போ சந்தி பிக்கு மின்னோட்ட விதியை பயன்படுத்து.
இந்த சந்தி பிக்கு மின்னோட்ட விதியை பயன்படுத்தும் போது என்ன ஆகும்? மின்னோட்ட விதி என்ன சொல்லுது? எந்த ஒரு சந்தியிலும் சந்திக்கின்ற மின்னோட்டங்களின் குறியியல் கூட்டுத்தொகை சுழி. அதாவது சந்தியை நோக்கி வர மின்னோட்டங்களை நேர்குறியிலையும் சந்தியை விட்டு வெளிச்செல்லும் மின்னோட்டங்களை எதிர்குறியிலையும் எழுதணும். அப்போ இங்கே என்ன வரும்? I1 வந்து நேர்குறி, அது சந்தியை நோக்கி போகுது. IG I3 சந்தியை விட்டு வெளியே போகுது. அப்போ -IG -I3 = 0. இது சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக சந்தி டிக்கு மின்னோட்ட விதியை பயன்படுத்துவோம். இந்த டி சந்தியில் பார்த்தீங்கன்னா மின்னோட்டங்கள் I2 மற்றும் IG சந்தியை நோக்கி வருது. I4 சந்தியை விட்டு வெளியே போகுது. அப்போ I2 + IG - I4 = 0. இப்போ பி சந்திக்கும் டி சந்திக்கும் மின்னோட்ட விதியை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இப்போ மின்னழுத்த வேறுபாட்டு விதியை பயன்படுத்த போகிறோம். மின்னழுத்த வேறுபாட்டு விதியை மூடிய மின்சுற்றுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இப்போ ABDA இந்த மூடிய மின்சுற்றை எடுத்துக்கிட்டு இந்த மின்சுற்றுக்கு மின்னழுத்த வேறுபாட்டு விதியை பயன்படுத்துவோம். அப்போ சுற்று ABDA இதே மாதிரி தான் நம்ம போக போகிறோம். அப்போ ABDAக்கு மின்னழுத்த வேறுபாட்டு விதியை பயன்படுத்தலாம். மின்னழுத்த வேறுபாட்டு விதி என்ன சொல்லுது? ஒரு மூடிய மின்சுற்றில் வெவ்வேறு பகுதியில் உள்ள மின்தடை மற்றும் மின்னோட்ட மதிப்புகளின் பெருக்கல் பலனின் குறியியல் கூட்டுத்தொகையானது அந்த மின்சுற்றில் உள்ள மின்னியக்கு விசைகளின் குறியியல் கூட்டுத்தொகைக்கு சமம் அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த மூடிய சுற்றில் இருக்கிற மின்னோட்டம் மற்றும் மின்தடை ஆகியவற்றின் பெருக்கல் பலன்களுடைய குறியியல் கூட்டுத்தொகையை எடுப்போம். இப்போ ஏவிலேருந்து பிக்கு இதில் பார்த்திங்கன்னா Pன்ற மின்தடை I1ன்ற மின்னோட்டம் இருக்குது. நம்ம எந்த திசையில் போகிறோம்? இதே திசை ABDA இந்த திசையில் தான் போகிறோம். அப்போ இதை நேர்குறியில் எடுக்கலாம். I1 × P நேர்குறியில் எடுக்கணும். அப்புறம் Bலேருந்து Dக்கு வரணும். இங்கே ஏதாவது மின்தடை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்வனோமீட்டருக்கு G என்ற மின்தடை இருக்கிறதா எடுத்துக்கலாம். அப்போ கால்வனோமீட்டர் மின்தடை G, அப்போ அது வழியாக போகிற மின்னோட்டம் IG. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா +IG × G ஏன்னா மின்னோட்டம் மின்தடையோடைய பெருக்கல் பலன். இது நம்ம எந்த திசையில் போகிறோமோ அதே திசையிலேயே இந்த IG இருக்குது. இப்போ Dலேருந்து Aக்கு வருவோம். அப்போ பார்த்திங்கன்னா இங்கே Rன்ற மின்தடை இருக்குது. I2ன்ற மின்னோட்டம் நம்ம எடுத்துக்கிற திசைக்கு எதிராக இருக்குது. இப்போ -I2R இந்த இடத்துல 0 போடக்கூடாது. முதல்ல இங்கே மின்னியக்கு விசை ஏதாவது இருக்குதான்னு பார்க்கணும். மின்கலன்கள் எதுவும் இல்லைன்னா இங்கே மின்னியக்கு விசை இல்லை, அப்போ 0 போடணும். மறுபடியும் மின்னழுத்த வேறுபாட்டு விதியை இன்னொரு சுற்றுக்கு பயன்படுத்துகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ABCDA இந்த மூடிய மின்சுற்றுக்கு மின்னழுத்த வேறுபாட்டு விதியை பயன்படுத்துகிறோம். சுற்று ABCDA இதுக்கு மின்னழுத்த வேறுபாட்டு விதியை பயன்படுத்தும். ஏலேருந்து B வரைக்கும் போகும்போது இங்கே Pன்ற மின்தடை Iன்ற மின்னோட்டம் இருக்கு. I1P. அப்புறம் Bலேருந்து Cக்கு வரும்போது இங்கே Qன்ற மின்தடை I3 மின்னோட்டம் இருக்கு +I3Q. அப்புறம் Cலேருந்து Dக்கு வரும்போது மின்னோட்டம் பார்த்தீங்கன்னா I4 பார்த்தீங்கன்னா இந்த திசையில் இருக்குது. மின்னோட்டம் I4 இந்த திசையில் இருக்குது Dலேருந்து C வரைக்கும். ஆனால் நம்ம எடுத்துக்கிற திசை ABCDA இந்த திசையில் எடுத்துக்கிறோம். அப்போ இது என்ன எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -I4S. Dலேருந்து Aவுக்கு வரும்போது இங்கே Rன்ற மின்தடை I2 மின்னோட்டம் இந்த திசையில் இருக்குது. நம்ம Dலேருந்து Aவுக்கு வந்துட்டுருக்கோம். அப்போ இது எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -I2R =
இதில் ஏதாவது மின்னியக்கு விசை அதாவது மின்கலன் இருக்குன்னு பார்க்கணும். மின்கலன் எதுவும் இல்லை, மின்கலன் இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் மின்கலன் இல்லாததால் இங்கே மின்னியக்கு விசை 0. இது சமன்பாடு 4ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா இந்த சமன் சுற்று சமநிலையில் இருப்பதற்கான நிபந்தனை பார்த்துட்ருக்கோம். இந்த சமன் சுற்று சமநிலையில் இருப்பதற்கான நிபந்தனை அப்படின்னா என்னென்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் சி புள்ளிகள் இருக்குது. இந்த ஏவிலேருந்து சிக்கு மின்னோட்டம் பாய்கிறது. காரணம் ஏவில் ஒரு மின்னழுத்தம், சியில் ஒரு மின்னழுத்தம் இருக்கும். உதாரணத்துக்கு இதில் ஒரு 6 வோல்ட் இருக்குது, இங்கே ஒரு 2 வோல்ட் இருக்குன்னு வைங்களேன். 6 வோல்ட் இங்கே மின்னழுத்த வேறுபாடு அதிகமாக இருக்குது, மின்னழுத்தம் அதிகமாக இருக்குது. இங்கே 2 வோல்ட்ன்றது மின்னழுத்தம் கம்மியாக இருக்குது. ஸோ அதிக மின்னழுத்தத்துலேருந்து குறைவான மின்னழுத்தத்துக்கு மின்னோட்டம் பாய்கிறது, மின்னழுத்த வேறுபாடு ஏற்படும். அப்போ 6லிருந்து இந்த பி வழியாக சிக்கு 6லேருந்து 2 வோல்ட்டாக இது மாறுது. இங்கே அதே மாதிரி பார்த்திங்கன்னா 6லேருந்து 2 வோல்ட்டாக இங்கே மாறுது. அப்போ மின்னழுத்தம் இங்கே குறைஞ்சிட்டே போகுது, இங்கேயும் அதேமாரி குறைஞ்சிட்டே போகுது. சப்போஸ் சில நேரத்தில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த 6லேருந்து 2 வோல்ட் வரைக்கும் இடைப்பட்ட மதிப்பு தான் இங்கே பியில் இருக்கும். அதேமாதிரி 6லேருந்து 2 வோல்ட் மதிப்பு இடைப்பட்ட மதிப்பு தான் இந்த டிலையும் இருக்கும். இப்போ ரெண்டுத்துலேயுமே ஒரு 3 வோல்ட் அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். பி மற்றும் டி புள்ளிகளில் ரெண்டுத்துலேயுமே 3 வோல்ட் அளவில் இருக்குன்னு வைங்களேன். அப்போ என்னாகும், பி மற்றும் டியில் ஒரே மின்னழுத்தம் இருக்குது. அப்போ மின்னழுத்த வேறுபாடு இல்லை. மின்னழுத்த வேறுபாடு இல்லைன்னா என்னாகும், மின்னோட்டம் இருக்காது. அதாவது பிலேருந்து டியில் இந்த கடத்தியில் மின்னோட்டம் இருக்காது. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பார்த்திங்கன்னா ஐஜி இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது கால்வனோமீட்டர் வழியே பாயும் மின்னோட்டம் சுழி. கவனிங்க, பி மற்றும் டி புள்ளிகள் சமமான மின்னழுத்தத்தில் உள்ளபோது இங்கே பி மற்றும் டி புள்ளிகளுக்கு இடையில் மின்னழுத்த வேறுபாடு இருக்காது. அதனால் பிலேருந்து டி இடையில் மின்னோட்டம் பாயாது. அதாவது ஐஜி இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஐஜி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இந்த சமன் சுற்று சமநிலையில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ என்னாகும், ஐஜி இஸ் ஈக்குவல் டு 0னா இந்த ஐஜி வழியாக மின்னோட்டம் இல்லை, ஐஜி இஸ் ஈக்குவல் டு 0னா இந்த I1 மின்னோட்டம் I3யாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். I1 இஸ் ஈக்குவல் டு I3. ஐஜி அதேமாதிரி இங்கே 0னா இங்கே I2 இஸ் ஈக்குவல் டு I4ன்னு அர்த்தம். இந்த I2 மின்னோட்டம் இந்த I4 இந்த பக்கம் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். எப்போ இந்த ஐஜி வந்து 0வாக இருக்கும்போது. அப்போ இந்த ஐஜி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ற மதிப்பை இந்த மேலே இருக்கிற 3 சமன்பாட்டிலையும் நம்ம பிரதிடுவோம். இப்போ இந்த சமன்பாடு 5 ஐஜி இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கு இல்லையா, இந்த சமன்பாடு 5 சமன்பாடு 1, 2, 3ல் பிரதியிட போகிறோம். இந்த 3 சமன்பாட்டிலையும் நம்ம ஐஜி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு பிரதியிடலாம். இப்போ முதல் சமன்பாட்டில் ஐஜியோட மதிப்பு 0ன்னு பிரதிட்டா I1 மைனஸ் I3 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். அப்போ இதை I1 இஸ் ஈக்குவல் டு I3ன்னு எழுதலாம். இது சமன்பாடு 6. இந்த ரெண்டாவது சமன்பாட்டில் ஐஜி இஸ் ஈக்குவல் டு 0 போட்டால் I2 மைனஸ் I4 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். அப்போ I2 இஸ் ஈக்குவல் டு I4 அப்படின்னு எழுதலாம். I2 இஸ் ஈக்குவல் டு I4. இது சமன்பாடு 7. இப்போ ஐஜி இஸ் ஈக்குவல் டு 0வை சமன்பாடு 3ல் பிரதிடுவோம். இப்போ இந்த 3ல் பிரதிடும்போது ஐஜி 0னா ஐஜி இன்ட்டு ஜி மொத்தமாகவே 0 ஆகிடும். அப்போ I1P மைனஸ் I2R இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I1P இஸ் ஈக்குவல் டு I2R அப்படின்னு எழுதலாம். இது சமன்பாடு 8. இப்போ இந்த சமன்பாடு பாருங்கள், 8 பாருங்கள். I1P இஸ் ஈக்குவல் டு I2R அப்படின்னு இருக்குது. இந்த மதிப்பு சமன்பாடு 8 4வது சமன்பாட்டில் பிரதியிடலாம். அதாவது I1Pக்கு பதிலாக I2R அப்படின்னு இந்த 8வது சமன்பாடு நம்ம பிரதியிட்டோம்னா என்ன ஆகும், இது I2R ஆகிடும். இங்கே ஆல்ரெடி மைனஸ் I2R அப்படின்னு இருக்குது. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ I3Q மைனஸ் I4S இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். அப்போ I3Q இஸ் ஈக்குவல் டு I4S அப்படின்னு நம்ம எழுதலாம். இந்த மேலே இருக்க 3 சமன்பாடையும் நான் அழிச்சிட்றேன். இப்போ I1Pக்கு பதிலாக I2R போட்டால் I2R கேன்சல் ஆகிடும். அப்போ I3Q மைனஸ் I4S இருக்கும். அப்போ I3Q இஸ் ஈக்குவல் டு I4S. இது சமன்பாடு 9. இப்போ 8வது சமன்பாடு இருக்கு இல்லையா, இந்த 8வது சமன்பாட்டையும் 9வது சமன்பாட்டையும் எடுத்துக்கிறேன். இந்த 8வது சமன்பாட்டை 9வது சமன்பாட்டால் நான் வகுக்கிறேன். 8வது சமன்பாடு என்ன, I1P
I1P is equal to I2R. இதை 9வது சமன்பாட்டில் வகுக்கிறேன். I3Q is equal to I4S. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் I1 is equal to I3, I2 is equal to I4 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ I1ம் I3 ஈக்குவல், அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். I2ம் I4 ஈக்குவல், ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு கிடைக்கிற சமன்பாடு P/Q is equal to R divided by S. இதுதான் வீஸ்டன் சமணசுற்றுடைய சமநிலைக்கான நிபந்தனை. P/Q is equal to R by S. வீஸ்டன் சமணசுற்று சமநிலையில் இருக்குதுன்னா அது இந்த சமன்பாட்டுக்கு உட்பட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இந்த நிலையில் கால்வனோமீட்டர் வழியாக மின்னோட்டம் பாயாமல் இருக்கும். இப்போ புக்கில் எடுத்துக்காட்டு 2.23 பார்க்கலாம். ஒரு வீஸ்டன் சமணசுற்றில் P is equal to 100 ஓம், Q is equal to 1000 ஓம் மற்றும் R is equal to 40 ஓம் இருக்கு. கால்வனோமீட்டரில் சுழி விலக்கம் ஏற்பட்டால் S இன் மதிப்பை கணக்கிடுக. கால்வனோமீட்டர் சுழி விலக்கம் அப்படின்னா இந்த சமண சுற்று சமநிலையில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ என்ன நிபந்தனை இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். P/Q is equal to R divided by S. இதில் Pயோட மதிப்பு கொடுத்துருக்காங்க 100 ஓம், Qவோட மதிப்பு கொடுத்துருக்காங்க 1000 ஓம், Rோட மதிப்பு கொடுத்துருக்காங்க 40 ஓம். இப்போ Sோட மதிப்பு தான் கேட்குறாங்க. இப்போ I is equal to 0ன்றதில் இந்த சமன்பாட்டை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ S is equal to இந்த சமன்பாட்டை நம்ம எழுதலாம். S இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். S is equal to R பெருக்கல் P/Q அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் Q/P அப்படின்னு வரும். Rோட மதிப்பு 40, Qவோட மதிப்பு 1000, Pயோட மதிப்பு 100. அப்போ 100 அடிக்கும்போது என்னாகும் அப்படின்பது மேலே 2 சைபர் கேன்சல் ஆகிடும். அப்போ 40 × 10 400 ஓம். இது வரைக்கும் நம்ம வீஸ்டன் சமண சுற்றை பார்த்தோம். இப்போ நம்ம வீஸ்டன் சமண சுற்றோட இன்னொரு வடிவம் மீட்டர் சமண சுற்றை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மீட்டர் சமண சுற்றை பற்றி பார்க்கலாம். இந்த மீட்டர் சமண சுற்றுடைய மின் சுற்று படத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். மீட்டர் சமண சுற்றில் 1 மீட்டர் நீளமுடைய மேங்கனீன் கம்பி இருக்கும். இதை AB அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கம்பியை ABன்னு எடுத்துக்கலாம். இந்த கம்பியோட நீளம் 1 மீட்டர். இது மேங்கனீன் கம்பி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரப்பலகையில் பொருத்தப்பட்டிருக்கோம். எது மேலே பொருத்தப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 காப்பர் பட்டைகள் மேலே பொருத்தப்பட்டிருக்கோம். அந்த காப்பர் பட்டைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லை திருப்பி வச்ச மாதிரி இருக்கும். இந்த பக்கமும் அதே மாதிரி ஒரு காப்பர் பட்டை இருக்கும். இந்த காப்பர் பட்டையை Cன்னு சொல்லலாம், இந்த காப்பர் பட்டையை Dன்னு சொல்லலாம். இந்த காப்பர் பட்டையில் இந்த மேங்கனீன் கம்பியோட முனைகள் வெல்டு வச்சு பொருத்தப்பட்டிருக்கும். இந்த தாமிர கம்பியில் இருக்க எந்த ஒரு புள்ளியோடைய நீளத்தை அளவிடுறதுக்காகவும் இது கூடிய ஒரு 1 மீட்டர் அளவுகோல் இந்த மரப்பலகையிலே பொருத்தியிருப்பாங்க. எந்த ஒரு புள்ளியோட நீளத்தையும் இந்த மீட்டர் அளவுகோலுக்கு நேராக பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த 2 தாமிரப்பட்டைகளுக்கு நடுவில் இன்னொரு தாமிரப்பட்டை இருக்கும். இது E என்ற தாமிரப்பட்டையை எடுத்துக்கலாம். இங்கே 2 இடைவெளி இருக்கும். இந்த இடைவெளியை G1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த இடைவெளியை G2, அதாவது கேப் 1 கேப் 2 2 கேப் இருக்குது. இங்கே முதல் இடைவெளியில் என்ன பண்ணுறோன்னா ஒரு மின்தடை இணைக்கிறோம். இந்த மின்தடையோட மதிப்பை Pன்னு எடுத்துக்கிறோம். இது வந்து மதிப்பு தெரியாத மின்தடை. P மின்தடையோட மதிப்பு நம்மளுக்கு தெரியாது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு இடைவெளி இருக்குது G2 அப்படின்ற இடைவெளி. இந்த இடைவெளியிலையும் ஒரு மின்தடை இணைக்கிறோம். இது பார்த்திங்கன்னா Q அப்படின்ற மின்தடை. இந்த Q மின்தடையோட மதிப்பு நம்மளுக்கு தெரியும். அது ஏதோ ஒரு மதிப்பு, திட்ட மதிப்பு, ஏதோ ஒரு மதிப்பு கொண்ட ஒரு மின்தடை. இந்த P மின்தடையானது மதிப்பு தெரியாத ஒரு மின்தடை.
இப்போ நம்ம இந்த சோதனையில் இந்த பி மின்தடையோட மதிப்பு தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காப்பர் பட்டை இருக்கு இல்லையா, இதிலிருந்து ஒரு கால்வனோமீட்டருக்கு இணைப்பு கொடுக்குறோம். கால்வனோமீட்டரை தொடர்ந்து ஒரு உயர் மின்தடையை இணைக்கிறோம். ஹை ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் உயர் மின்தடையை. இது கூட ஒரு தொடுகோலை இணைக்கிறோம். தொடுகோலோட பேரை ஜே அப்படின்னு சொல்லுவோம், ஜாக்கி அப்படின்னு சொல்லுவோம். இந்த தொடுகோலை இந்த ஏ மற்றும் பி 1 மீட்டர் நீளமுடைய மேக்னெட் கம்பியில் எந்த புள்ளியில் வேணாலும் நம்ம தொட முடியும். அதாவது இந்த கம்பி மேலே எங்கே வேணாலும் நம்ம நகர்த்த முடியும். இது ஒரு உலோக கடத்தி தான். இது வந்து இந்த ஏ மற்றும் பி இடையில் இருக்கிற கம்பியில் எங்கே வேணாலும் தொடுற மாதிரி இதை நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஏ மற்றும் பிக்கு இடையில் மின்னோட்டம் பாயறதுக்கு செய்யணும். அப்போ என்ன பண்ணோம்னா, இந்த ஏக்கும் பிக்கும் இடையில் ஒரு மின்கலனை இணைக்கிறோம். ஏ மற்றும் பி புள்ளிகளுக்கு இடையில் ஒரு மின்கலனை இணைக்கிறோம். இங்கே ஒரு சாவியோடு இணைக்கிறோம். கேன்றது சாவி, எப்சிலான்ன்றது இங்கே ஒரு மின்கலனுடைய மின்னியக்கு விசை. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மின்னோட்டம் பாயும். இந்த மின்னோட்டம் ஏவிலேருந்து பிக்கு போகுது. இது பார்த்தீங்கன்னா இது 2 வழியில் போகும். ஏவிலேருந்து பிக்கு இந்த மேக்னெட் கம்பி வழியாக நேராக போகும். அப்புறம் இந்த காப்பர் பட்டை வழியாக பி மற்றும் கியூ மின்தடை வழியாக இங்கே பி புள்ளிக்கு வரும். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஏவில் இருக்க உயர் மின்னழுத்தம், பியில் இருக்க குறைந்த மின்னழுத்தம் பார்த்திங்கன்னா இந்த ஏபி வழியாகவும் நிறுத்தப்படும். இந்த G1 G2வில் இருக்கு இல்லையா மின்தடை PQ, இது வழியாகவும் நிறுத்தப்படும். அப்போ என்ன ஆகுனா, இந்த P மற்றும் Qக்கு நடுவில் ஒரு புள்ளி குறிச்சிருக்கு இல்லையா, இந்த புள்ளியில் இருக்க மின்னழுத்தமும் இந்த தொடுகோல் ஏதோ ஒரு புள்ளியில் இது தொடுது இல்லையா, இந்த இடத்துல இருக்க மின்னழுத்தமும் சமமாகும்போது கால்வனோமீட்டரில் சுழி விளக்கம் ஏற்படும். அப்போ சுழி விளக்கம் ஏற்படுறதுக்காகவே நம்ம இந்த ஜாக்கியை, இந்த தொடுகோலை இந்த ஏபிக்கு இடையில் நம்ம நகர்த்துவோம். அப்போ சுழி விளக்கம் ஏற்பட்ட உடனே என்னாகும், கால்வனோமீட்டருடைய மதிப்பு வந்து சுழியை காட்டும். அதாவது ஐஜியோட மதிப்பு 0 காட்டும். அப்போ என்னாகும், இந்த PQ அப்படின்றது நம்ம ஏற்கனவே வீல்சன் சமண சுற்றில் பார்த்த மின்தடை. அதேமாதிரி இங்கே RS அப்படின்னு 2 மின்தடை இருக்குது. அது Rன்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, A மற்றும் J இந்த 2 புள்ளிகளுக்கு இடையில் இருக்கிற கம்பியோடைய மின்தடை. அப்போ S என்னவாக இருக்கும், J மற்றும் B இந்த 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள கம்பியோடைய மின்தடை. இந்த நீளத்தை வந்து நம்ம L1 அப்படின்னு அளந்துக்கலாம். ஏவிலேருந்து J வரைக்கும் இருக்கிற நீளத்தை. அதேமாதிரி Jவிலேருந்து B வரைக்கும் இருக்கிற நீளத்தை L2 அப்படின்னு அளந்துக்கலாம். இப்போ இந்த சமன் சுற்றுக்கான நிபந்தனையை எழுதுவோம். IG 0, அதாவது கால்வனோமீட்டர் வழியாக போகிற மின்னோட்டம் 0வாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ஏற்கனவே சமன்பாடு தெரியும். P/Q = R/S. இதில் Pயும் Qயும் நம்ம மேலே இணைச்சிருக்கோம். ஆனால் Rயும் Sயும் நம்மளுக்கு தெரியாது. இப்போ RS அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த A மற்றும் J புள்ளிகளுக்கு இடையே உள்ள கம்பியோடைய மின்தடை. இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, r × AJ அப்படின்னு எழுதலாம். AJன்றது நீளம், Rன்றது ஓரலகு நீளத்திற்கான மின்தடை. அதாவது இந்த கம்பி 1 மீட்டர் நீளம் இருந்ததுன்னா அது எவ்வளோ மின்தடையை கொண்டு இருக்குமோ அதுதான் r. அப்போ அந்த r × அந்த கம்பியோடைய நீளம் போட்டோம்னா நம்மளுக்கு அங்கே இருக்க மின்தடை கிடைக்கும். அதேமாதிரி எஸ்ஸோட மதிப்பு என்னென்னா, JB இருக்கு இல்லையா, இந்த தொலைவோடைய கம்பியோடைய மின்தடை. இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, R × JB. அப்போ இந்த R/Sக்கு பதிலாக இந்த மதிப்புகள் எழுதலாம். இப்போ P/Q = இந்த மதிப்பு எழுதுவோம். இதில் R மேலேயும் ஒரே மதிப்பாக இருக்கிறதால கேன்சல் ஆகிடும். அப்போ AJ/JB. இந்த AJயோட மதிப்பை L1 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், JBயோட மதிப்பை L2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இதை எப்படி எழுதலாம்னா, L1/L2 அப்படின்னு எழுதலாம். அதாவது P/Q = L1/L2. இப்போ நம்மளுக்கு Pயோட மதிப்பு நம்மளுக்கு தெரியாதுன்னு வச்சுங்களேன். P என்ற மின்தடையோட மதிப்பு நம்மளுக்கு தெரியாதுன்னா, இப்போ இந்த P என்ற மின்தடைய மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கலாம்? P = Q அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். Q × L1/L2. இதுதான் வந்து அந்த மின்தடை மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு Q என்ற மின்தடை மதிப்பு நம்மளுக்கு தெரியும். L1 மற்றும் L2வை
இந்த கால்னாமீட்டர் சுழிவிலக்கம் ஏற்படுத்துவதன் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த 3 மதிப்புகளும் நம்ம கண்டுபிடிச்சதால் இந்த தெரியாத மின்தடை Pயோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த சோதனையை பொறுத்த வரைக்கும் இந்த தெரியாத மின்தடை மதிப்பு Pயை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மின்தடை இருக்கு இல்லையா, மின்தடை கம்பி, இது ஒரு கம்பியாக இருக்கும். இந்த கம்பி பொருளின் மின்தடை எண்ணையும் கண்டுபிடிக்க முடியும். அதாவது தன்மின் தடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மதிப்பையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பி எடுத்து அதனுடைய ஆரத்தை கண்டுபிடிக்கணும். திருகலையை பயன்படுத்தி அதனுடைய விட்டத்தை கண்டுபிடிச்சி அதில் ஆரத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த கம்பியுடைய நீளத்தை கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சோன்னா அந்த கம்பி பொருளின் தன்மின் தடையை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏற்கனவே மின்தடைக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். மின்தடைக்கான ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு எல் டிவைடட் பை ஏ. இங்கே ரோன்றது மின்தடை எண் இல்லை தன்மின் தடை அப்படின்னு சொல்லலாம். எல்ன்றது கம்பியோடைய நீளம், ஏன்றது கம்பியோடைய குறுக்கு பரப்பு. அதாவது அந்த கம்பியோடைய குறுக்கு பரப்பு தான் கேபிட்டல் ஏ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு மின்தடை எண் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ரோ இஸ் ஈக்குவல் டு மின்தடை எண் இஸ் ஈக்குவல் டு மின்தடை இந்த எல் பை ஏ இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஏ பை எல் அப்படின்னு கிடைக்கும். மின்தடை இன்ட்டு ஏ டிவைடட் பை எல் அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம மின்தடை ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். பி தான் மின்தடை. அப்போ ரோ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ பை எல். எல்ன்றது கம்பியோட நீளம், ஏன்றது இந்த கம்பியோடைய குறுக்கு பரப்பு. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பியோட குறுக்கு பரப்பு ஏ இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். அதாவது இங்கே வந்து இந்த கம்பியோடைய ஆரத்தை நம்ம ஏன்னு ஸ்மால் ஏன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ குறுக்கு பரப்பு பை ஏ ஸ்கொயர். அப்போ மின்தடை எண்ணுக்கான சமன்பாடு பி இன்ட்டு பை ஏ ஸ்கொயர் டிவைடட் பை எல். இங்கே இந்த ரோன்றது தான் தன்மின் தடை அல்லது மின்தடை எண் அப்படின்னு சொல்கிறோம். ரோன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்மின் தடை இல்லை மின்தடை எண். மீட்டர் சமண சுற்றை பயன்படுத்தி தெரியாத மின்தடை கொண்ட கம்பியோடைய மின்தடையை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கம்பி பொருளுடைய தன்மின் தடையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம மீட்டர் சமண சுற்றில் எடுத்துக்காட்டு 2.25 பார்க்கலாம். ஒரு மீட்டர் சமண சுற்று ஆய்வில் 15 ஓம் என்ற படித்தர மின்தடையாக்கி வலது இடைவெளியில் இணைக்கப்பட்டுள்ளது. அதாவது வலது இடைவெளியில் நம்மளுக்கு தெரிந்த மின்தடையாக்கி இருக்கு இல்லையா, மின்தடை மதிப்பு தெரிந்த மின்தடையாக்கி Q, அதனுடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க 15 ஓம். சமன்செய் நீளங்களின் விகிதம் 3:2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமன்செய் நீளங்கள் விகிதம் அப்படின்னா L1:L2. L1:L2 is equal to 3:2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை L1 divided by L2 அப்படின்னு எழுதணும்னா 3/2 அப்படின்னு எழுதலாம். எனில் மற்றொரு இடைவெளியில் உள்ள மின்தடையாக்கின் மதிப்பை காண்க. அதாவது மற்றொரு இடைவெளியில் P இருக்குது, அதனுடைய மதிப்பு கேட்குறாங்க. நம்மளுக்கு ஏற்கனவே சமன்பாடு தெரியும். P/Q is equal to L1/L2. இதில் Pயோட மதிப்பு கேட்குறாங்க. அப்போ இது Q இன்ட்டு L1/L2. Qவோட மதிப்பு என்ன? Qவோட மதிப்பு கொடுத்துருக்காங்க 15 ஓம். Q வந்து 15 ஓம். L1/L2 3/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 15 இன்ட்டு 3/2 அப்போ எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 15 இன்ட்டு 3 45/2. இப்போ P is equal to 22.5 ஓம். இதுதான் இங்கே இருக்கிற தெரியாத மின்தடையின் மதிப்பு. இப்போ எடுத்துக்காட்டு 2.26 கணக்கு பார்க்கலாம். ஒரு மீட்டர் சமண சுற்றில் மின்தடை பெட்டியில் 10 ஓம் என்ற அளவு மின்தடை வைக்கப்பட்டுள்ளது. அதாவது தெரிந்த மின்தடை இந்த Qவோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. இதனுடைய மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ஓம். சமன்செய் நீளத்தின் மதிப்பு L1 55 சென்டிமீட்டர் எனில் தெரியாத மின்தடையின் மதிப்பை கணக்கிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ L1 is equal to 55 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியாத மின்தடை Pயோட மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான சமன்பாடு தெரியும். இப்போ தான் பார்த்தோம். P is equal to Q into L1 divided by L2. இங்கே Qவோட மதிப்பு கொடுத்துட்டாங்க 10 ஓம். L1ஓட மதிப்பு 55 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. L2 தெரிஞ்சதுன்னா Pயோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த L2 கொடுக்கல, ஆனால் L2வை நம்ம
இந்த L1 மதிப்பிலிருந்தே நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இது மொத்தமாக 1 மீட்டர், இந்த மேக்னெட் கம்பி 1 மீட்டர் நீளம் முடியாது. 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர்னு அர்த்தம். இதில் L1 வந்து 55 சென்டிமீட்டர்னா, அந்த 100ல் 55 சென்டிமீட்டர் போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கோ அதுதான் வந்து L2. அப்போ L2 இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் L1. அப்போ L1 எவ்வளோ? 55. அப்போ L2 வந்து நம்மளுக்கு 45 சென்டிமீட்டர் அப்படி கிடைக்கும். அப்போ இந்த L2 L1க்கான பிரதிட்டோம்னா நம்மளுக்கு P இஸ் ஈக்குவல் டு 10 இன்ட்டு L1ஓட மதிப்பு 55, L2ஓட மதிப்பு 45. அப்போ இது 10 இன்ட்டு 5ஆல் அடித்தோன்னா 11 5, இப்போ இது வந்து 9 5. அப்போ 110 டிவைட் பை 9. 110 9ஆல் வகுத்துட்டா ஒரு 9 9, இது 2 0 2 9 18. அப்போ புள்ளி வச்சு 0 போட்டால் 18, 2 9 18. இப்போ 12.2 வரும். ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 110 9ஆல் வகுத்தா 12.2 கிடைக்குது. அதை நான் இங்கே எழுதிக்கிறேன். இப்போ P இஸ் ஈக்குவல் டு 12.2 ஓம். இது வரைக்கும் மின்னோட்டவியல் பாடத்தில் வீஸ்டன் சமண சுற்று மற்றும் மீட்டர் சமண சுற்றை பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.